Today Bible words in Tamil. இன்றைய வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதினால்தானே. சங்கீதம் 119:9. தியானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வார்த்தை சங்கீதம் 119:9. இன்றைய வாலிபர்கள் தேவனோடு பேசுவதை விட்டுவிட்டு உலகத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான வாலிபர்கள் உலகத்தோடு ஐக்கியம் கொண்டவர்களாகவே இருக்கின்றனர். பிசாசானவன் இன்றைக்கு வாலிபர்களை வீழ்ச்சியடைய செய்யும்படி உலகத்தில் அநேக கண்ணி வைத்திருக்கிறான். அதில் முக்கியமாக ஆசை, இச்சைகள், வலைத்தளங்கள் போன்றவை. இந்த உலக பொருள்கள் மூலம் வாலிபர்களை மயக்கி அடிமைப்படுத்தி வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினைக்காதபடிக்கு சாத்தான் தந்திரமாக உலக ஆவியினால் இவர்களை ஆளுகை செய்கிறான். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் மிகவும் தந்திரமாக வாலிபர்களின் ஆத்துமாக்களை திருடவும் அழிக்கவும் செய்கிறான். அன்றைக்கு இயேசு தன் சீஷர்களை குறித்து பிதாவிடம் பேசும்போது, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார்கள் அல்ல என்று சாட்சி கொடுத்தார். தங்களை பரிசுத்தமாக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வசனத்தை தியானிக்கும்படி அநேகருடைய விலையேற பெற்ற நேரத்தை பிசாசானவன் திருடிவிட்டான். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14:17. இன்றைக்கு அற்பமான நிலையில்லாத உலக ஆசை இச்சைகளுக்காக தேவனை விட்டு விலகி உலகத்துக்கு செவி கொடுக்கும்படி பிசாசு அநேகரை அடிமைப்படுத்திவிட்டான். வாலிபனே, நீ தேவனோடு நடக்க அழைக்கப்பட்டவன். தேவனை தரிசிக்கக்கூடிய உன் கண்கள் உலகத்தின் ஆசை இச்சைகளை பார்க்கும்படிக்கு அவருக்கு கொடுக்கும்படி நீ வஞ்சிக்கப்பட்டு போனதை உணரவில்லையா? நிலையில்லாத உலகமா அல்லது நித்தியமான பரலோகமா? நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? நீ எதை வாஞ்சித்து கொண்டிருக்கிறாய்? உன் வழிகள் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை இன்னும் நீ உணரவில்லையா? உலகத்திலும் உலகத்துள்ளவைகளிலும் ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். 1 யோவான் 2:15-16. வாலிபனே, நீ தேவனை விட்டு விலகி இருளின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாய். உன் இளமையின் சந்தோஷத்துக்காக உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நடக்கும் உன்னை நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். எனவே மனம் திரும்பி உலகத்தை விட்டு தேவ சமூகத்துக்கு வா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. காணப்படாத நித்தியமான மறுமைக்கானவைகளை நோக்கிப்பார். உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை புறக்கணிக்காதே. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. பிரசங்கி 12:1-2. ஆமேன். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்தில் நீர் கொடுத்த தியான வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னதற்காகவும் உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த வாலிப பிரயாயத்தில் தான் பிசாசவன் கடுமையாக உம்முடைய பிள்ளைகளோடு போராடுவான் என்று பார்த்தோம் அப்பா. சாத்தானிடமிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இந்த வாலிப பிராயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக.